புட்டுக்கு மாவு எப்படி அவிக்குதுன்னு பார்க்கலாமா? இதை மாதிரி பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா புடச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஊற வச்சுருங்க. தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அது பாட்டுக்கு ஊறிட்டே இருக்கட்டும். நல்லா இதை மாதிரி கையில் பிசைஞ்சு இந்த தண்ணியை இருத்துட்டு இன்னொரு தண்ணியை ஊற்றி மூடிடுங்க. இப்போது 4 மணி நேரம் ஊறிச்சு. அந்த அரிசியை எடுத்து இதை மாதிரி நல்லா கழுவிட்டு இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க, தண்ணி இல்லாமல். கொஞ்ச நேரம் இருந்த உடனே இதை மாதிரி ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது இதை பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்பூனோ ஏதோ கையோ வச்சு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. அது இது மாதிரி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இன்னொரு வாட்டி போய் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. 2 வாட்டி அரைச்சா தான் மழமான் இருக்கும். ஒரே தடவை அரைச்சா மழமான் இருக்காது. இது மாதிரி ஸ்பூனில் நல்லா கலரிட்டு இப்போ 2வது வாட்டி அரைச்சி எடுத்தாந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மழமான் ஆயிடுச்சு. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுருங்க, இட்லி தட்டு. அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பாருங்கள், அந்த மாவெல்லாம் அதில் சேர்த்துருங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ 2வது அரிசி மாவு, கேழ்வரகு மாவு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். அவ்வளோதான், ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சாச்சா? இப்போ பாருங்கள், அது எப்படி அவிக்கிறதுன்னு சொல்கிறேன். பச்சரிசி மாவு அரைச்சி கீழே கொட்டி வச்சுருக்கோம். அதை அப்படியே மூடிடுங்க, துணியை போட்டு மூடிட்டு இப்போ நம்ம அரைச்சோம் பாருங்கள், அந்த மாவு எடுத்து அது மேலே கொட்டணும். இது மாதிரி மூடிடுறோம் துணியை போட்டு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள், அந்த மாவு எடுத்து அது மேலே கொட்டிடுங்க. கொட்டிட்டு இப்படி துணியை போட்டு மூடிடுங்க. ரெண்டுத்தையும் ஒரே நேரம் அவிச்சிடலாம். தனித்தனியாக வைக்கிறது இந்த மாதிரி அவிச்சிக்கலாம். ரெண்டுமே நான் புட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு வெந்துருச்சு. அது எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கலாமா? சூடாக இருக்கும், பார்த்து பிரிங்க. பாருங்கள், ஆவி அடிக்கும் கையில், பொறுமையாக பிரிங்க. பாருங்கள், மேலே கேழ்வரகும் பச்சரிசி மாவும் நம்ம கலந்து வச்சோம் பாருங்கள், அது பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம கையில் எடுக்க முடியாது, அதனால் ஒரு கரண்டி வச்சு அது அடியில் பச்சரிசி மாவு எடுத்து பார்க்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க. இதை மாதிரி கரண்டி வச்சு அள்ளுங்க, கையில் அள்ளிடாதீங்க, சூடாக இருக்கும். இது பாருங்கள், இதை மாதிரி கிண்ணத்தில் எடுத்து வச்சிடணும், ஆறட்டோன்னிட்டு. இப்போ நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். அவிச்சோம் பாருங்கள், அந்த மாவு எடுக்கலாம். இது பாருங்கள், அது அவிச்சாச்சுல, அதை இப்போ எடுத்து கிண்ணத்தில் கொட்டியாச்சு. பாருங்கள், 2 மாவையும் ஒரே நேரத்தில் அவிச்சாச்சு. இது ஒரு புட்டு, அது ஒரு புட்டு. இப்போ இதை நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்ச பிறகு தான் எப்படி புட்டு செய்யுதுன்னு பார்க்கணும். இப்போ ஆறிச்சு. கேழ்வரகு மாவு எப்படி புட்டு செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதை கொட்டிடுங்க. கொட்டிட்டு கொஞ்சம் போல் உப்பு போடுங்க. போட்டுட்டு இதை மாதிரி கலரிடுங்க. இதை மாதிரி கலரிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இதை மாதிரி தெளித்து பிசைங்க. இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் கட்டி வரும், அதை கையில் பிசைஞ்சு சரி பண்ணுங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் பிசையலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பிசையணும். புட்டுக்கு எப்படி மாவு பிசைதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் கொலன்னு ஆகிடும். லைட்டாக இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இதை மாதிரி பிசைஞ்சிட்டிங்களா? கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள். இப்படி பிடிச்சி பார்த்துட்டு இப்படி பிசைஞ்சோன்னா உதிரியாக வந்துடும் பாருங்கள். இப்படி பிடிச்சிங்களா? இப்படி பிசைஞ்சு பாருங்கள், அப்படியே உதிரியாகிடும். இதை மாதிரி பிசையணும் மாவை. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் சல்லுன்னு இருக்கும், சாப்பிட முடியாது புட்டு. இப்போ இந்த கட்டியை எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாமா? குட்டி குட்டியாக இருக்கு பாருங்கள். அதை எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. ஒரே ஒரு சுற்று விடுங்க, அதில் இருக்க சின்ன கட்டியெல்லாம் போயிடும். சின்ன சின்னதாக கட்டி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு பிசைய தெரியாது, அந்த கட்டியோடு விடுவாங்க. அதனால் இதை மாதிரி பண்ணுறது. கட்டியாக பிசைஞ்சிட்டாலும் இதை மாதிரி மிக்சியில் விட்டு இதை மாதிரி தூளாக ஆக்கிடலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிட்டு அது மேலே இதை மாதிரி ஒரு இட்லி தட்டு வச்சுருங்க. அதுக்கு மேலே ஒரு துணி போட்டுருங்க. துணி போட்டு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள், கட்டியாக இருக்குன்னா அந்த மாவு எடுத்து இதை மாதிரி எடுத்து வச்சுருங்க துணியில். குழா புட்டு பார்த்துருப்பீங்க, இதை மாதிரி உதிரியான புட்டு பார்த்துருப்பீங்களா? நிறைய பேர் இருந்தால் இப்படி தான் செய்வாங்க. 2 பேர் 3 பேர் இருந்தால் குழா புட்டு செய்யலாம். இதை மாதிரி நிறைய பேர் இருந்தால் இதை மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரே நேரத்தில் செய்யலாம் இந்த புட்டை. இதை மாதிரி அள்ளி போட்டு இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி அவிச்சோம் பாருங்கள், அதே மாதிரி தான் இதையும் அவிக்கணும். இப்போ மூடிடுங்க. மூடிட்டு அதே 15 நிமிஷம் அவ்வளோதான், வெந்துடும். இதை பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள் புட்டு. ஆவி அடிக்குது, பார்த்து மெதுவாக தரங்க, கையில் போடும். அவ்வளோதான், வெந்துருச்சு. தொட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, 15 நிமிஷம் வெந்துடும். இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. கிண்ணத்தில் வச்சுட்டு அந்த கட்டி இப்படி உதிரி பண்ணிங்கன்னா தூளாயிடும். மிக்சியெல்லாம் போட வேணாம், கையிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேங்காவும் ஏலக்காய் சர்க்கரை 3த்தையும் சேர்த்து நல்லா கலரிட்டு சாப்பிட்லாம். இதை பாருங்கள், அந்த புட்டுமா கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அது மேலே தேங்காய் பூ எடுத்து இப்படி திருவி வச்சுருக்கோம் பாருங்கள், தேங்காய் அதை எடுத்து இதில் சேர்த்துடணும். இப்போ சர்க்கரை, அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே சாப்பிட்றலாம். ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்லாம். இல்லை இதை நீங்கள் தட்டில் கொட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு அப்படியும் சாப்பிட்லாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி தட்டில் கொட்டிட்டு நல்லா ஸ்பூனை போட்டு கலரிட்டு எடுத்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழா புட்டு செஞ்சுருப்பீங்க, இப்போ இதை மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு செய்கிறது. உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.